ஏண்டி இப்படி பயமுறுத்துற? ஆமா, அவதானே அவனோட பொண்டாட்டி. எங்க மாமா முரளி யாரும் ஒரு வேலைக்கும் போக மாட்டாங்க. அப்புறம் நீ அப்பாவோட வாட்ச்மேன் சம்பளத்தை வச்சுட்டு எப்படி குடும்பம் நடத்துவ? ஐயோ, யோசிச்சுக்கோ நல்லா. அம்மா, அரவிந்த் கால் பண்றாரு, நான் பேசிட்டு வந்துடுறேன். மீனா, நீ போய் பார்த்திபனை கூட்டிட்டு வா. சரிம்மா. மீனா, வந்துட்டாங்கம்மா. என்ன பத்மாமா கூப்பிட்டீங்களா? மீனா சொன்னா. ஆமா பார்த்திபா, வா சாப்பிட உட்காரு. என்ன யோசிக்கிற? வா உட்காரு. உட்காருங்க. காஃபி குடிக்கணும் போல இல்லன்னு சொன்ன மாதிரி சாப்பிடணும் போல இல்லன்னு பொய் சொல்ல போறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. மத்த எல்லாரும் சாப்பிட்டாச்சா? பார்த்திபா, ரஜினி சாப்பிட்டாலான்னு டைரக்டா கேள. எனக்கு என்ன பயம், நான் ரஜினி கிட்டே போய் கேப்பனே. சாப்பிட்டுட்டு போய் கேக்கலாம், முதல்ல வந்து உட்காரு. நீ சாப்பிட்டியா மீனா? இல்ல மாமா, நானும் அம்மாவும் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நீங்க உட்காருங்க. வந்து உட்காரு. உட்கார்ந்து சாப்பிடு. கை கழுவுனியா? சுத்தமா இருக்கு. சரி உட்காரு. எழுந்துரு. அக்கா. ஏய், யாரடி உனக்கு அக்கா? நான் என்ன உன் கூட பிறந்தவளா? எப்ப பார்த்தாலும் அக்கா அக்கான்னுகிட்டு. என்னடி இதெல்லாம்? அக்கா, பார்த்திபன் இன்னும் சாப்பிடவே இல்ல, அதனாலதான். ஏண்டி, நீங்க திங்கறதே ஓசி சோறு. இதுல இவனை நடு வீட்டுல உட்கார வச்சு விருந்து வைக்கிறீங்களோ? ரஞ்சிதம், ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சா? பாத்தீங்கல்ல, இவளே இந்த வீட்டுல எதுக்கு இருக்கான்னு தெரியல. இதுல இவ அவனை உபசரிச்சுக்கிட்டு இருக்கா. இன்னும் வீட்ல இருக்கிறவங்களே சாப்பிடல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? என்ன ராதிகா பேசுற? அவனை இப்ப இந்த வீட்டு மாப்பிள. என்ன மாப்பிள பேசிட்டு இருக்க? இதெல்லாம் கேக்குறதுக்கு ஆள் இல்லைங்கிற திமிராக்கும். எல்லாம் அந்த மகாராணி கொடுக்கிற இடம். ரஜினி கூட்டிட்டு வந்தா அவ ரூம்லயே முடங்கி கிடக்கணும். இப்படி நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இப்ப என்னம்மா, சாப்பாடு தானே, சாப்பிட்டுட்டு போட்டுமே. இப்படிதான் ஆரம்பிக்கும் எல்லாம். அதானே, இவதான் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சானா? இவனும் வெக்கம் இல்லாம வந்து உட்கார்ந்துருக்கான். ஏற்கனவே தின்ன சோத்துக்கு ரொம்ப நன்றி கடன் காட்டிட்டான் பாருங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, நல்லா திங்கட்டும். பார்த்திபா, நீங்க எல்லாரும் இப்படி பேசினா அப்படியே கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் நினைச்சீங்களா? உங்க கூட எல்லாம் எத்தனை நாளா பழகிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? இப்ப என்ன, நீங்க எல்லாரும் சாப்பிடணும் அவ்வளவுதானே? உட்காந்து சாப்பிடுங்க. ஆனா எனக்கு சாப்பாடு என்ன தேடி வரும். என்ன கேட்ட எல்லா கேள்வியும் உங்களை நீங்களே கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இந்த வீட்டுல சாப்பிட முடியாது. அதனால
அந்த கேள்வி எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்து சாப்பிடுங்க. நான் மாமா கரெக்டா? டேய் இல்ல என்ன சின்ன மாமா கரெக்டான்னு கேட்டேன். என்ன பேச்சு பேசிட்டு போறான் பாத்தீங்களா? எல்லாம் நீங்க கொடுத்த இடம். அவன் கிடக்குறான் தம்பி. அவெல்லாம் ஒரு ஆளு. அவன் சொல்றதெல்லாம் நீங்க போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. விடுங்க தம்பி. அக்கா, அவ இங்க சாப்பிடுறது பிடிக்கலனா இத அங்கேயாச்சும் கொண்டு போய் குடுக்கறேன். பாவம் 2 நாளா அவன் எதுவுமே சாப்பிடல. ஏய், கீழே வைடி. தட்ட கீழே வைன்னு சொல்றேன்ல. இவங்க இருக்கிற தைரியத்தாலதாம்மா அவன் சாப்பாடு அவனை தேடி வரும்னு சொல்றான். குடுப்ப. இங்க பாருடி, அவனை டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லல. இந்த வீட்லயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன். சாப்பிட உட்கார்ந்தவன எழுப்பி விட்டுட்டீங்க. ஒரு உயிரை பசியில போட்டுட்டு எப்படி நிம்மதியா சாப்பிட முடியும் உங்களால? இது அவனுக்கு வச்ச சாப்பாடு தானே. இத நான் அவனுக்கே குடுக்கறேன். தயவு செஞ்சு கோவப்படாதீங்க. சங்கரி, அம்மா, இந்த சாப்பாட்டை நாய்க்கு கொண்டு போய் போடு. அவன் இங்கதான் இருக்கணும்னு கோர்ட்டு சொல்லிருக்கு. இப்படி அவனை பட்டினி போடுறது நல்லதில்ல. என்னம்மா, கோர்ட்டு வீட்டுல இருக்கணுங்கிறது தான் தீர்ப்பு, புரியுதா? சோத்த போட்டு வழக்கெல்லாம் சொல்லல. ஏன் அவனுக்கு வீடு இல்லையா? பெத்தவங்க இல்லையா? அவனை அங்க போய் சாப்பிட சொல்லு, இல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட சொல்லு. இது என்ன சத்திரமா? போற வரவங்களுக்கு எல்லாம் நான் சோறு போடுறதுக்கு. இப்ப கூட வாயை திறக்கிறாரா பாரு, சரியான கல்லுளி மங்க. ஏய் சங்கரி, என்ன பாக்குற? அந்த தட்டை தூக்கி போட்டு வந்து பரிமாறு வா. அக்கா எங்க போற? இல்லடா, அரவிந்த் சாப்பிட்டாரான்னு கேட்டுட்டு வரேன். நீ எனக்கும் சாப்பாடு எடுத்து வை, நான் வந்துடுறேன். என்ன பார்த்திபா, உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு போல இருக்கு. யாரு யாரது? என்ன பசியில கண்ணடைச்சு போச்சா? அது உனக்கு ராதிகா. இல்லனா கோர்ட் ஆர்டரோட இங்க எத்தா வீட்டுக்குள்ள வந்திருக்கிறவனை பார்த்து கவலை கடமா இருக்கியான்னு கேப்பியா? வரும்போதே என்னமோ கெட்டாதான் வந்த. இப்ப மொத்தமா போச்சுல. தேவையா உனக்கு இது? ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாரு. நீயும் ரஜினியும் சேர்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சிரிச்சு சமாளிக்கிறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் கல்யாணத்துல நடந்தது அதுக்குள்ள மறந்துட்டியே. இவ்வளவு சின்ன வயசுல உனக்கு இவ்வளவு ஞாபகம் மறதியான்னு நினைச்சு சிரிச்ச. பார்த்திபா, கூல் கூல். உன் கல்யாணத்துக்கே அவ்வளவு செஞ்சவன் என் கல்யாணத்தை, ஏன் ரஜினியை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா போனா அவ்வளவுதான் பார்த்திபன்னு நீங்களே முடிவு கட்ட கூடாது மேடம். போங்க, சாப்பாடு ஆறிட போது போய் சாப்பிட்டு வேற என்ன பேசலாம் அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு வாங்க. எனக்கும் டைம் பாஸ் ஆகணும்ல. போங்க. ஏய், இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ண அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னாச்சு ராதிகா? ஏன் டென்ஷனா இருக்க? டென்ஷனாலாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு பத்மாமா? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல ரஜினி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா சாப்பிடு. ஆமா, வெளியே போறியாமா?
ரொம்ப முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் தான் அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். சரி வா சாப்பிடு. நீங்களாம் சாப்பிடலையா? நீ முதல்ல சாப்பிட்டு கிளம்பு, நாங்கள்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா ரஜினி, நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். நீ முதல்ல சாப்பிடு, உட்காரு. ம். பத்மாமா 2 தட்டுல பரிமாறுங்க. இல்ல ரஜினி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எடுத்து வைங்க பத்மாமா. ஆமா, இது யாருக்கு ரஜினி? பத்மாமா, அவனை சாப்பிட கூப்பிடுங்க. பார்த்திபா, பாபா வந்து சாப்பிடு. அதான் கூப்பிடுறாங்கல்ல. நானா? வா வந்து சாப்பிடு. ஆ, ஆ. தட்டை பார்த்து சாப்பிடு. என்ன பார்க்க உன்னை கூப்பிடுங்க. என் கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த வயிறையும் பட்னி போட்டு சாப்பிடுற அளவுக்கு நான் ஒன்னும் மோசமானவல்ல. திமிர் எடுத்தல, அவ பாக்குறத பாத்தீங்கல்ல? ஆமா, அதை இவர்கிட்ட சொல்லுங்க. அப்படியே பாஞ்சு போய் ஆக்ஷன் எடுத்துருவாரு. பார்த்திபா, இன்னும் கொஞ்சம் வைக்கவா? கொஞ்சமா? அப்படியே இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க பத்மாமா. எப்படி சாப்பிடுறேன்னு மட்டும் பாருங்க. ஏய், நீ என்ன பார்த்துட்டு இருக்க? சாப்பாடெல்லாம் அவ்வளவுதான், எனக்கு மட்டும்தான் இருக்கு. நீ ஓடு. சரி, நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிடுங்க, சரியா? சரிங்கம்மா, எனக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ரஜினி, என்னக்கா சொல்லு. உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுக்கா. என்னடா இந்த நேரத்துல போய் இத பத்தி பேசுறாளேன்னு தப்பா எடுத்துக்காத. என்னக்கா நீ? உன்னை போய் நான் அப்படி நினைப்பேனா? சொல்லு. இல்ல, உன்னை மாமா கூட இப்ப கேட்க வேண்டாம் தான் சொன்னாரு. ஆனா அவருக்காக தான் கேக்குறேன். ரஜினி, வீட்ல எப்போ என்ன பிரச்சனை வரும்னே தெரியல. கடை ரெடி ஆயிடுச்சுன்னா நாங்க கடையை பார்த்துப்போம். ஏன்னா மாமா ஏதாவது பேச தெரியாம பேசி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான்.
அக்கா, நீ இதுக்கு இப்படி சுத்தி வளைக்கணும்னு தேவையே இல்லை. நீ எனக்கு எந்த காரணமும் சொல்ல வேண்டாம்க்கா. எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். நான் உங்களுக்கு கடையெல்லாம் பார்த்துட்டேன். சீக்கிரமே அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடையை ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் ரஜினி. எந்த டென்ஷன்ல நீ இத ஞாபகம் வச்சிருக்கியே, அதுவே ரொம்ப பெரிய விஷயம்தான். அக்கா, எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்க யாரையும் நான் மறக்கவும் மாட்டேன், யாரையும் விட்டுறவும் மாட்டேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு, சரியா? சரி, நான் கிளம்பிட்டா? சரி. வரேன்க்கா. தேங்க்ஸ் பத்மாமா. ரெண்டு நாள் சாப்பிடாததுக்கு சேர்த்து வச்சு சாப்பிட்டாச்சு அத்த. இப்படி ஸ்பெஷல் கவனிப்பு கிடைக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல விரட்டி விட்டீங்களா? சாப்பாடு வழக்கம் போல வேற லெவல். கிச்சன் குயின்னு பட்டம் கொடுத்தது சும்மாவா? என்னன்னா கடையை போட்டுருவோமா? ஆமா பார்த்திபா, உடனே ஆரம்பிக்கணும். ஆனா குழம்புல தான் உப்பு லைட்டா தூக்கலா இருந்துச்சு. கொஞ்சம் தயவு செஞ்சு குறைச்சு போடுங்க. ஏன்னா ஏற்கனவே வீட்டுல எல்லாருக்கும் பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. என்ன சிங்கமுத்து மாமா, நீங்களாம் அதை சொல்ல மாட்டீங்களா? சாப்பிட்டது நானு, ஏப்ப நீங்க விடுறீங்க? ஓ பசி எப்பமா? சாப்பிடுங்க. முக்கியமா அந்த பொரியல், ஆஹா ஏவன் தரம். நீங்க இவ்ளோ டேஸ்டா சமைச்சு போடுறதாலதான் ராதிகா மாமியார் வீட்டுக்கு போகாம இங்கே இருக்கான்னு தோணுது. என்ன ராதிகா? நோ 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 டென்ஷன், கூல், ரிலாக்ஸ். நீயும் நம்ம பாஸ் அரவிந்துக்கு இந்த மாதிரி எப்ப சமைச்சு கொடுக்க போறியோ? அவருக்கும் ஒரு ஏக்கம், ஒரு ஆசை எல்லாம் இருக்கும்ல. சாப்பிட்டது ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமே. ரஜினி ரூம்ல, சாரி எங்க ரூம்ல தான் ஏசி இருக்குல்ல, நான் போய் ஜம்முன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுறேன். இல்லனா இந்த சாப்பாட்டுக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி ஆயிடும். வரேன். நான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டேன். உங்க ஐடியாஸ்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் வீக் உள்ள பிரசன்ட் பண்ணிடுங்க. ஹலோ மேடம், அண்ணாச்சி உங்களை பார்க்க வராங்க. சரி. நாம இதை பத்தி அப்புறமா பேசுவோம். ஓகே மேடம். வாங்க அண்ணாச்சி. உட்காருமா. இந்த ஆபீஸ் ஜிஎம் நீ எழுந்திருக்கலாமா? உட்காருமா. இல்ல பரவாயில்ல அண்ணாச்சி, நீங்க உட்காருங்க. சரிம்மா, நான் வந்து விஷயத்தை மறந்துட்டு போறேன். இந்தாம்மா வாழ்த்துக்கள். அண்ணாச்சி. ஏய், எனக்கு எல்லாம் தெரியும், தெரிஞ்சுதான் வாழ்த்து சொல்லுவேன். இந்தா வாங்கிக்கோ. உட்காருமா. என்னம்மா நீ எவ்வளவு பிரச்சனையெல்லாம் வந்தப்ப கூட நீ இந்த மாதிரி எல்லாம் இருந்து நான் பார்த்தது இல்லையே. நம்ம கூட இருக்கிறவங்களே நம்மள துரோகியா பாக்குறது ரொம்ப கொடுமையா இருக்கு அண்ணாச்சி.